பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, மகானி மார்க்க சட்டக்கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே ஃபிக்ஹ் சம்பந்தமான பகுதியிலே நாங்கள் இறுதியாக தொழுகையுடைய ஷரத்துக்களை நாங்கள் பார்த்தோம். இந்த தொழுகையுடைய 10 ஷரத்துக்களையும் நாங்கள் விரிவாக பார்த்தோம். அந்த தொழுகையுடைய 10 ஷரத்துக்களில் 10வது ஷரத்து தான் தொழுகையுடைய விவரத்தை அறிந்திருத்தல் என்பதாக அறிஞர்கள் சொன்னார்கள். எனவே அதிலே அந்த தொழுகையுடைய விவரத்தை அறிவதற்கு முன்னர் இந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் பாங்கு இக்காமத்து சொல்வது. எனவே அந்த அடிப்படையிலே பாங்கு இக்காமத்து சொல்வது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பின்னர் தொழுகை சம்பந்தமான விவரத்துக்குள் நாங்கள் உள்நுழையலாம் என ஆசைப்படுகின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே மார்க்கத்திலே பாங்கு இக்காமத்து சொல்வது சம்பந்தமான பல தகவல்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு பாங்கு இக்காமத்து சொல்வதற்கு அடிப்படையான ஆதாரங்களாக இமாம் அவர்கள் பின்வரும் வசனத்தை சூத்தருகின்றார்கள். ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில சாலிஹன். அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து நற்செயல் புரிந்தவரை விட அழகிய சொல்லுடையவர் யார் என்ற ஆயத்தை ஆதாரமாக சொல்கின்றார்கள். அதாவது ஒமன் அஹ்சனு கௌலன், அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர் யார், மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாவின் பக்கம் அழைப்பவர்களில் இந்த வார்த்தையை விட சிறந்த வார்த்தைகளை கொண்டு அழைப்பவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்திலே வரக்கூடிய அல்லாவின் பக்கம் அழைத்தல் என்ற இந்த வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் இதிலே பாங்கு சொல்லி மக்களை தொழுகைக்காக அழைப்பதும் இதிலே அடங்கும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் வாஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை கொண்டு மனிதர்களுக்கு அறிவிப்பீராக என்ற ஆயத்தும் இன்னும் பல ஆயத்துக்களையும் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இதிலேயும் வாஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு ஹஜ்ஜை அறிவிப்பீராக என்று இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பாங்கு இந்த தொழுகைக்காக அறிவிப்பு செய்வதும் என்பதாக அறிஞர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். இதில் இந்த அதான் இக்காமத்து சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இந்த அதானும் இக்காமத்தும் முன்னைய சமுதாயங்களுக்கு கொடுக்கப்படாத இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு விசேட தன்மை என்பதாக சொல்கின்றார்கள். இதை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பாங்கோம் இகாமத்தும் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதாகத்தான் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அதாவது இது ஹிஜ்ரி எத்தனையாவது வருடம் கடமையாக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இது ஹிஜ்ரி 1ஆவது வருடம் கடமையாக்கப்பட்டதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக இந்த பாங்கும் இக்காமத்தும் மார்க்கத்திலே உள்ளது என்பது எல்லோராலும் ஏகோபித்து கூறப்பட்ட ஒரு விடயம். இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது என்ற தகவலையும் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று அதான் சொல்வது சிறந்ததா இக்காமத்து சொல்வது சிறந்ததா என்று பார்க்கும் பொழுது அதான் சொல்வது தான் சிறந்தது என்ற தகவலையும் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். அப்பொழுது அதிலே இன்னொரு கேள்வி இருக்கின்றது. இந்த அதான் சொல்வது சிறந்ததா அல்லது இமாமத்து செய்வது சிறந்ததா, தொழுவிப்பது சிறந்ததா என்று பார்க்கும் பொழுது தொழுவிப்பது இமாமத்தை விட அதான் சொல்வதுதான் சிறந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அது சம்பந்தமான பல தகவல்களை இங்கே இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது சம்பந்தமாக பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றார்கள். தொழுகையின் வெளி சுன்னத்துக்களில், அதாவது தொழுகைக்கு உள்ளே காணப்படக்கூடிய சுன்னத்துக்கள், தொழுகைக்கு வெளியே காணப்படக்கூடிய சுன்னத்துக்களில் தொழுகையிலே வெளியே செய்யப்படக்கூடிய சுன்னத்துக்களில் நன்மையாலும் சிறப்பாலும் உயர்வு பெற்றது பாங்கை போன்று வேறில்லை. நன்மையாலும் சிறப்பாலும் உயர்வு பெற்றது பாங்கை போன்று வேறில்லை. இந்த பாங்கு சுன்னத்து கிஃபாயாவாக இருந்த போதிலும் நன்மையில் அது சில ஃபர்லு கிஃபாயாவை விட உயர்ந்தது என்பதாக சொல்கின்றார்கள். இப்போ ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா இருப்பது போல சுன்னத்து கிஃபாயா சுன்னத்து ஐன் இருக்கின்றது. எனவே இந்த பாங்கு சொல்வது சுன்னத்து கிஃபாயாவாக இருந்தாலும், அதாவது ஒரு ஊரிலே அந்த பாங்கு சுன்னத்தான விடயம், அதை பலர் இருக்கும் பொழுது யாராவது செய்தால் அந்த சுன்னத்து நிறைவேறுகின்றது. ஒருவர் மாத்திரம் இருக்கும் பொழுது அது சுன்னத்து ஐனாக ஆகின்றது. எனவே இவ்வாறு சுன்னத்து கிஃபாயாவான இந்த பாங்கு வேறு சில ஃபர்லு கிஃபாயாவான அமல்களை விட சிறந்தது என்பதாக சொல்லித் தருகின்றார்கள்.
சொல்கின்றார்கள். அதிலே ஒரு பழமொழி சொல்கின்றார்கள், அஸ்ஸின் வ இன் மனஊக வலா தஉம்ம வ இன் மனஊக. உன்னை அவர்கள் தடுத்தாலும் நீ பாங்கு சொல், உனக்கு அவர்கள் வெகுமதி கொடுத்தாலும் நீ இமாமாக ஆகாதே, இமாமத்து செய்ய முன்னுக்கு செல்லாதே என்பதாக சொல்கின்றார்கள். அதேபோல் இன்னொரு பழமொழி சொல்கின்றார்கள், இஸ்தாருல் அதான பிஸ்ஸஹபி வல் ஃபில்லா. தங்கம் வெள்ளியை கொடுத்தாவது பாங்கு சொல்வதை விலக்கி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பழமொழியிலே கூறப்பட்டிருப்பதாக இந்த அதானுடைய சிறப்பை முக்கியத்துவப்படுத்தி பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொழுகைக்கு மக்களை அழைப்பதற்காக பாங்கு சொல்ல வேண்டும் என்ற இந்த நடைமுறை எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது பற்றி ஹதீஸ்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்களை முன்வைத்தார்கள். அவ்வாறு இது சம்பந்தமான அந்த ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட தகவல்களை நாங்கள் பார்ப்போம். அதிலே இந்த ஆலோசனையிலே சில சஹாபாக்கள் ஒரு ஆலோசனை முன்வைத்தார்கள். அதாவது ஒரு கொடியை நாட்டி மக்களுக்கு அறிவிக்கலாமே என்று சொல்லிய பொழுது அது பொருத்தமானதாக இல்லை என்பதாக அங்கே முடிவெடுக்கப்பட்டது. அதாவது தொழுகைக்குரிய நேரமாகும் பொழுது ஒரு கொடியை உயர்த்துவது, இவ்வாறு கொடி உயர்த்தப்பட்டால் அது தொழுகைக்குரிய நேரமாகிவிட்டது என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்ட பொழுது அதை பொருத்தமானதாக கருதவில்லை. அதே போன்று மட்டும் சிலர் குழல் ஊதி, அதாவது குழலிலே ஊதி மக்களை அழைக்கலாமே என்று சொன்ன பொழுது அது யூதர்களுடைய செயல் என்று சொல்லி அதுவும் மறுக்கப்பட்டது. பின்னர் வேறு சிலரோ மணி அடித்து அறிவிக்கலாம் என்று சொன்ன பொழுது அது நசாராக்கள் கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் என்பதாக சொல்லி அது தடுக்கப்பட்டது. அதே போன்று இன்னொரு ஆலோசனை அங்கே முன்வைக்கப்பட்டது. ஒவ்வொரு தொழுகைக்குரிய நேரமாகும் பொழுது நெருப்பை கொளுத்தி பெரிய நெருப்பை மூட்டுவதன் மூலமாக அந்த நெருப்பு அதிகமாக பத்துவதை கண்டு தொழுகையுடைய நேரமாகிவிட்டது என்று மக்கள் விளங்குவார்கள் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்ட பொழுது இது நெருப்பு வணங்கிகள் மஜூசிகளுடைய செயல் என்று அங்கே சொல்லப்பட்டது. இவ்வாறான நிலையிலே இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஒரு மனிதனை அனுப்பி தொழுகைக்காக அழைப்போம், அதாவது இந்த லுகருடைய நேரமாகிவிட்ட பொழுது ஒரு மனிதரை அனுப்பி தொழுகைக்காக அழைப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த தொழுகைக்காக அழைப்போம் என்று சொல்லும் பொழுது இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொன்னதல்ல, மாறாக அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகைக்காக ஒன்று கூடக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று ஒருவரை அழைத்து ஒருவரை அனுப்பி அவர் அந்த மக்களை அழைப்பார் என்பதாக ஒரு ஆலோசனை முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவின் பிரகாரமே அந்த ஆலோசனை முடிவுற்றது. இது இவ்வாறாக ஒரு ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே சில இந்த ஆலோசனையின் முடிவாக ஒருவரை அனுப்பி மக்களை தொழுகைக்கு நேரமாகிவிட்டது வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்ய வேண்டும் என்ற இந்த நடைமுறைதான் அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவாக அமைந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். வேறு சில ஹதீஸ்களின் பிரகாரம் இல்லை, இந்த மணி அடிப்பதை ஒரு முடிவாக எடுப்போம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த முறைதான், இதைத்தான் அதிகமான அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே தான் அன்று இரவு இந்த சஹாபாக்கள் தூங்கிய பொழுது அந்த கனவிலே ஒரு விடயம் அந்த சஹாபாக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றிரவு ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே ஒரு மனிதர் தன் கையிலே ஒரு மணியை வைத்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் அடியாரே, உமது கையிலே இருக்கக்கூடிய அந்த மணியை எனக்கு விலைக்கு விற்பீரா என்று அவரிடம் கேட்டபொழுது அந்த மனிதர் கேட்டார், நீங்கள் இதை வைத்து என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டபொழுது நான் மணியடித்து ஓசை எழுப்பி மக்களை தொழுகைக்கு அழைக்கப் போகிறேன் என்று சொன்னபோதுதான் அந்த கனவிலே வந்த அந்த அந்த மனிதர் வந்தவர்,
இதைவிட ஒரு உயர்வான ஒரு செயலை உமக்கு அறிவிக்கட்டுமா என்று சொல்லி, அப்பொழுது ஆமாம் அதை அறிவித்து தாருங்கள் சொல்லுங்களே என்று சொன்ன பொழுதுதான் அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லக்கூடிய இந்த முறையை கடைசி வரை சொல்லிக் கொடுத்ததாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டது. அதற்கு பின்னர் கொஞ்சம் தூரம் சென்றதன் பின்னர் திரும்ப வந்து இக்காமத்து சொல்லக்கூடிய முறையையும் அந்த கனவிலே வந்தவர் சொல்லிக் கொடுத்ததாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலை விழித்தவுடன் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து இந்த கனவை அப்துல்லாஹிப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பொழுது அப்பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு உண்மையான கனவு. எனவே நீங்கள் கண்ட இந்த கனவிலே கண்டவை இந்தவற்றை நீங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர் குரல் வளம் மிக்கவர். அவர் அந்த அதை சத்தமிட்டு சொல்லுவார் என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் அதை சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்வாறு சத்தமிட்டு சொன்னதும் இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்தார்கள். ஓடோடி வந்து அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த நடந்தது போன்ற ஒரு கனவை நானும் கண்டேன் என்பதாக அவர்களும் கூறினார்கள். இந்த கனவை அந்த சஹாபாக்கள் வந்து சொன்ன பொழுது அதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலில்லாஹில் ஹம்து, இது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 10 சொச்சம் சஹாபாக்கள் இந்த கனவை கண்டதாக, ஒரே சமயத்திலே 10 சொச்சம் சஹாபாக்கள் இந்த கனவை கண்டதாக அந்த ஹதீஸுடைய வரலாறிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து ஒரு கனவை அடிப்படையாக வைத்து மார்க்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று பார்க்கும் பொழுது, இது கனவாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வஹீயின் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டது என்பதை அப்துர் ரஸாக்கிலே வரக்கூடிய அபூதாவுத் இமாமுடைய மராசிலிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த இந்த கனவை வந்து சொல்லி முடிந்ததன் பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபகக பிதாலிகல் வஹ்யு, அதாவது நீங்கள் வந்து சொல்வதற்கு முன்னர் வஹியும் வந்து விட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இது வெறுமனே கனவை கொண்டு மட்டும் வைத்து எடுக்கப்பட்ட சட்டம் அல்ல, மாறாக வஹியின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட சட்டம் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை சொல்லித் தருகின்றார்கள். அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இமாமத்து செய்வதை விட, தொழுகையை நடத்துவதை விட பாங்கு சொல்வது சிறந்ததாக இருக்குமானால் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லவில்லை என்ற ஒரு விடயத்தை இங்கே கேள்வியாக கேட்டு அதற்கான பதிலை சொல்லித் தருகின்றார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை பளுக்கள் சோழிகள் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர்கள் அந்த விடயத்திலே ஈடுபடவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்வதோடு இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பு கட்டளைக்கு யாரும் பின்வாங்க முடியாது, எல்லோரும் வந்து ஆக வேண்டும். எனவே இந்த தொழுகைக்காக அனுமதி வழங்கப்பட்டவர்கள், அதாவது சில காரணங்களுக்காக ஜமாத்துக்கு வராமல் இருக்க முடியுமானவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறானவர்களுக்கு சலுகை வழங்கப்படுவதற்காகத்தான் இந்த பாங்கு சொன்னால் வருவது கட்டாயமாகிவிடும் என்ற அந்த சட்டம் வராமல் இருப்பதற்காக, அவ்வாறு வந்து மக்களுக்கு சிரமப்படுத்தாமல் இருப்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லவில்லை என்ற விடயத்தையும் சொல்லித் தருகின்றார்கள். கனவிலே கண்ட அந்த பாங்கை மக்கள் மத்தியிலே முதன்முறையாக சத்தமிட்டு சொன்னவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் அவர்கள் தான் பாங்கு சொன்னவர்களாக இருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் பாங்கு சொல்லுவதிலிருந்து விலகிக் கொண்டார்கள். ஏன்? அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி பாங்கு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இல்லாது இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் பாங்கு சொல்வதை விட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். பின்னர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர்கள் ஷாமிலிருந்து வந்த பொழுது ஒரு தடவை பாங்கு சொன்னதாக ஒரு வரலாறிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் அந்த பாங்கை சொன்னார்கள். அந்த ஹசன் ஹுசைன்
ரலியல்லாஹுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர்கள் பாங்கை சொன்னார்கள். அந்த பாங்கின் மூலமாக ஏற்பட்ட அந்த உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் மிக ஹதீஸ்களிலே, சம்பவங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாங்கை எட்டி வைத்தவர்கள், சொன்னவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும். அடுத்ததாக இங்கே ஒரு சட்ட விவகாரத்தை சொல்கின்றார்கள். இந்த பாங்கு என்பது தொழுகை நேரம் ஆகிவிட்டது என்று அறிவிப்பதற்காக மார்க்கமாக்கப்பட்டதா? அல்லது ஃபர்லான தொழுகைக்கு தொழுகைக்காக அறிவிப்பு செய்வதா? நேரமாகிவிட்டது என்று அறிவிப்பு செய்வதா? அல்லது தொழுகைக்காக அறிவிப்பு செய்வதா என்று பார்க்கும் பொழுது, தொழுகைக்காக அறிவிப்பு செய்வதுதான் சரியான கருத்து என்பதாக அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே இதுதான் பாங்கு கடமையாக்கப்பட்டது சம்பந்தமான ஆரம்ப கட்ட நிகழ்வுகளை, அதோடு தொடர்புபட்ட சட்டதிட்டங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் பாங்கு சம்பந்தமான இன்னும் பல சட்டதிட்டங்களை, இதனுடைய அடுத்த தொடர்களை அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மார்க்க விடயங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.